இதுக்காக தான் நம்மள கோயில் கொள்ளன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது தெரியாம நம்ம பாட்டுக்கு சுத்திட்டு வந்திருக்கோம். சே, எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காடா கதிரவா. எம்புட்டுனால எதுக்காக காத்திருந்தியோ அதுவே நடக்க போகுது. அது தெரியாம கோயில் கொள்ளன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்க. உனக்கு மட்டும்தான் தெரியாம இருந்துச்சா, முல்லைக்கும் தெரியாம இருந்திருக்குமா? அவ கூட பாரு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. கண்டிப்பா முல்லைக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் நம்ம கிட்ட தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பா. அவ சரியான ஆளுதான். காலையில கேட்கறப்ப எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லி நம்ம கிட்ட மழுப்பிட்டா. இப்போ அவளுக்கு ஒன்றும் தெரியாமையா இருக்கும். வரட்டும், அவகிட்டயே கேட்டுருவோம். ஸ்வீட்டு, பழம், டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. கிராமம் தானே, எப்படி செய்வாங்க என்ன செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. அவங்க சக்திக்கு மீறியே செஞ்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கே. முல்லை மட்டும் தான் என்ன வரல. என்னடி பண்ற முல்லை? உள்ள கொஞ்சமா அந்த கண்ணத்துக்கு தடவாங்களே, அந்த பிளஷ் கிஷா ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது போட்டுக்கிறியா? அக்கா வேணாக்கா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். தெரியும்படி இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்ல கொஞ்சம் மேக்கப்லாம் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏக்கா இதுவே போதும்க்கா. சரி சரி, எப்படி பார்த்தாலும் நம்ம முல்லை அழகுதான். இதுல முயற்கொண்டு எதுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு? நீ சொல்றது ஒரு வகையில வாஸ்து வந்த. அக்கா சும்மா ஓட்டாதீங்க. அட நெசமா முல்ல, நான் சொல்றது நிஜம்தான். உன் குணத்துக்கும் அழகுக்கும் யாரும் ஈடாக முடியாது. எல்லாம் நிறைவா இருக்கு. ஏதோ ஒன்று குறையுது, என்னன்னு தெரியல. கண்ணுக்கு மைய விட்டாச்சு, உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டாச்சு, ஒட்டியானா கழுத்துல செயின் எல்லாம் போட்டாச்சு. ஜடையும் நீ சொன்ன மாதிரியே பின்னி போட்டாச்சு. என்னமோ ஒன்று இடிக்கு. என்னதான் இருக்கும்? காலில் தலை வரைக்கும் நானும் பார்க்குறேன். என்னமோ ஒன்று குறையுது, என்னன்னு தெரியல. அடியே ஃப்ரிட்ஜில் பூ கட்டி வச்சிருக்கேன், எடுத்துக்கன்னு சொன்னேன், எடுக்கலையாக்கா? வாக்கா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னமோ குறையுதுன்னு நினச்சேன், கரெக்டாக பூ வச்சுக்கிட்டு வந்துட்டேன். பூ ஒன்று தான் குறைச்சலா இருந்துச்சு. உள்ள பூவை மறந்துட்டேன் பத்தியா? ஆமாக்கா, எனக்கும் சடாரண ஞாபகம் வரல. அக்கா என்கிட்டயும் சொன்னிச்சு, ஃப்ரிட்ஜில் பூவை பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கடின்னு. மறந்துட்டு வந்துட்டேன். சரி சரி, அதனால ஒன்றும் இல்லை. தலையை பின்னி போட்டிருக்கீங்கல்ல, நான் பூ வச்சு விடுறேன். வச்சு விடுக்கா, அந்த வாரேன். இப்போ எப்படி இருக்கு வசந்தி, பார்த்து சொல்லு. நம்ம முல்லைக்கு என்னக்கா, அப்படியே கோயிலில் இருக்க சாமி எல்லாம் இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அம்புட்டு லட்சணமா இருக்கா. பூ வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழகு குறையா இருந்துச்சு, இப்போ பேர் அழகால இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே போதும், என்ன நல்லா கிண்டல் பண்றீங்க. அட யாரும் அவனை கிண்டல் பண்ணது? நெசம், நாங்க சொல்ற அம்புட்டு நெசம். நம்பிட்டேன். பால் ரெடி. முல்லைக்கையில கொடுத்து உள்ள அனுப்ப வேண்டியதா. அத்தை அத்தை அத்தை, பாலை காய்ச்சியாச்சா? அதெல்லாம் காய்ச்சியாச்சு. நல்ல பசுமாட்டு பாலா சொல்லி 2 லிட்டர் வாங்கினேன். அதை நல்லா சுண்ட காய்ச்சி, இந்த சொம்பு 1 லிட்டர் பிடிக்கும். 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி காய்ச்சி, அதில் முந்திரி பாதாம் அது இதுன்னு அரைச்சி சேர்த்துருக்கேன். எல்லாம் சத்துக்கு தேவையானது தான். இப்போ தான் அந்த வாழைநட்டு பிசுதான்னு நிறைய சொல்கிறாங்களே, அது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கேன். பால் நல்ல உடம்புக்கு வலு தரும். சரிக்கா, இதை கொண்டு போய் முல்லை கையில் கொடுத்துட்றியா? நான் பிறகு வரேன். எது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி தானே உள்ளே அனுப்பணும், நீங்களே கொண்டு போய் கொடுக்கலாம்ல? அட நான் அம்மா தானே, டக்குனு போய் அவள் கையில் பால் சொம்பை கொடுத்து ஒத்துமையை சொல்கிறதுலாம் நல்லா இருக்காது. நீ போனால் தான் சரியாக இருக்கும். நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்பணும்னா அதையே நீ முல்லைக்கு சொல்லி அனுப்பு, சரியா? சரிங்க தே, நான் பின்னாடியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். சரி அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். இந்தா முல்லை வாங்க. நீ ரெடி ஆயிட்டியா? இப்போதான் வந்து முடிஞ்சு. நான் எல்லாம் செஞ்சு விட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்லா அழகா லட்சணமாக இருக்கா? அதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், ஓட்டாதீங்கன்னு சொல்கிறேன். அட முல்லை அழகா இருக்குமா? மதினி கையில் என்ன? பால் சொம்பா? மல்லிகா, பாலை சொந்த காய்ச்சி முல்லை கையில் கொடுத்து வந்தோம்ல, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் கூட நினச்சேன்க்கா, என்னடா இன்னும் பாலை கொண்டு வரலையே, காய்ச்சினீங்களோ இல்லையான்னு. சரியான நேரத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் மதினி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். கரெக்டான நேரத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. முல்லை இந்தாம்மா, இதை வாங்கிக்கோ. இங்கே பாருப்பா, போனவொடனே மாப்பிள்ளை காலைல விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க, சரியா? சரி அண்ணி. அப்புறம் பால் அவர் குடிச்சதுக்கப்புறம் தான் நீ குடிக்கணும், சரியா? சரி அண்ணி. இனிமேல் எல்லாத்துலேயும் நீங்கள் 2 பேரும் சரி பாதி தான். அதுக்காக தான் இப்படி ஆளுக்கு பாதி குடிச்சிடணும். மிச்சம் வைக்கக்கூடாது முல்லை. சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ படித்த பிள்ளை, உனக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஆமாம், எங்களுக்கு வேணுங்கிறதுலாம் ஒன்று தான். 10 மாசத்துல எனக்கு ஒரு மருமகளோ பெற்று கொடுத்துரு, அம்பிட்டு தான். போங்க. சரி அம்மா வருது. முல்லை அம்மா வாமா. நல்லா அம்சமா அழகா ரெடி பண்ணியிருக்காங்களே வசந்தி. அம்மா ஏதோ எனக்கு தெரிஞ்சது
ரூமும் பார்த்தப்பு நல்லா அழகு போல செஞ்சிருக்கியே. உனக்கு நிறைய திறமை இருக்காத்தா. அங்கே ரூமை ரெடி பண்ணியிருக்க, இங்கே பொண்ணை ரெடி பண்ணியிருக்க, எல்லாமே அருமையாக இருக்குது. ஏம்மா வசந்திக்குள்ளே இன்னும் நிறைய திறமை இருக்குது. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. மேக்கப்பும் நல்லா இருக்கு, ரூம் டெக்கரேஷனும் நல்லா இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். எப்பா முல்லை அம்மா, எத்தனோண்டு பிள்ளையா பார்த்தது கிடுகிடுன்னு வந்து எம்பிட்டு பெரிய மனுஷி ஆயிட்டேன். சரியாத்தா, இனிமேல் நீ நல்லா இருக்கணும். எப்போதும் உன் முகத்தில் இந்த சிரிப்பு நிலச்சி நிற்கணும். முல்லை அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிக்கா. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். நல்லா இருங்க. இனிமே வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரியா சொன்னீங்கம்மா. முல்லை மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். சரிம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. முல்லையை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வாங்க. மாப்பிள்ளை போய் ரொம்ப நேரம் ஆகுது. சரிம்மா, நானும் மதனையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். முல்லை போவோமா? சரிங்க நீ. வா போவோம். எப்படியோ இனிமே முல்லை வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாம்மா, அவ வாழ்க்கை என்னன்னைக்கு நல்லா இருக்கும். உங்க நல்ல மனசுக்கு உங்க பிள்ளைகளாம் நல்லாதாம இருக்கும். சந்தோஷாத்தா, நீ வா சாப்பிடுவேன். அக்காவும் வந்துட்டுமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. ஆஹா, கதவை சாத்திர சத்தம் கேட்குது. உள்ளதான் வரா போல. அப்பாடா, மேடம்க்கு இப்பதான் ரூம்குள்ள வர நேரம் கிடைச்சிருக்கு. ஏங்க, நல்ல நேரம் ஆரம்பிச்சது இப்பதான் இல்ல? நான்லாம் எப்பவோ வந்துட்டேன். ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்துட்டீங்களோ? அப்படின்னு சொல்ல முடியாது, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நாட் பேட். ஏங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். எதுக்கு? இல்ல, உங்ககிட்ட வந்தோடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சு நின்னா விழுந்து கும்பிடுவேன்ல. முல்ல, நீ காமெடி தானே பண்ற? சும்மா என்ன உங்களுத்து பாக்குற, அப்படித்தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க, நிஜமா தான் சொல்றேன். எந்திரிச்சிங்கன்னா உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். எல்லாரும் சொல்லிதான் அனுப்புனாங்க. முல்ல, முதல்ல நீங்க உட்காரு. இல்லைங்க, ஆசீர்வாதம். முதல்ல நீங்க உட்காருன்னு சொல்றேன். சொல்லுங்க. இங்க பாரு, நீ என் காலில் விழுவணும்னா நான் திரும்பி உன் காலில் விழணும். அப்போ ஓகேனா சொல்லு, நம்ம 2 பேரும் மாறி மாறி காலில் விழுந்துக்கலாம். ஐயோ, நீங்க என்ன என் காலில் விழுவுறேங்கிறீங்க? அப்புறம் நீ என் காலில் விழுவுறது சம்பிரதாயம்னா நான் உன் காலில் விழுவுறது சம்பிரதாயம் தான். இது என்ன நீ மட்டும் விழுவணும்னு? 2 பேரும் சேர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வா 2 பேரும் விழுவலாம். அதுதான் சரியா இருக்கும். இல்லைன்னா நீயும் விழுவக்கூடாது, சொல்லிட்டேன். இல்ல, முரணு ஒண்ணு. அட, அதெல்லாம் அந்த காலம் இல்ல. நீ படிச்சிருக்க, இந்த காலத்து ஆளு, உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நமக்குள்ள வேணாம். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நீயும் நானும் ஈக்குவல் தான். ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். சரிங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்க நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது. நானும் நம்ம தாம்பளைங்க மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவேன்னு நினைச்சியோ? இல்ல, நீங்க இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அட, என்ன முல்ல நீனு? நான் அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு எப்படி பிடிக்குமோ நீ அப்படி இரு, எனக்கு எப்படி பிடிக்குமோ நான் அப்படி இருக்கேன். ஆனால் 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். உனக்காக எதையும் நான் செய்வேன். நீ என்ன கேட்டாலும் என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு செய்வேன். ஓ சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். நீ படிக்கணுமா படி, வேலைக்கு போகணுமா வேலைக்கு போ, இதெல்லாம் உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னது தானே. 2 பேரும் சமம். நீ எனக்கு என்னைக்கும் அடிமையாவோ எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோ போகணும்னு அவசியமே கிடையாது. நானே தப்பு பண்ணாலும் என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளு. சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்படி எல்லாரும் வார்த்தையில பேசி கேட்டிருக்கேன். நேர்ல பேசுற ஒருத்தரை இன்னைக்கு தான் பாக்குறேன். நீங்க நிஜமாலே ஜென்டில்மேன் தான். ஓ அப்படிங்களா பொண்டாட்டி? சரி சரி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே பேசிட்டு இருக்க போறோம்? கையில வச்சிருக்க பால் சம்பா அப்படியே வச்சிருக்க போறியா? பாலே ஆறி போயிடும் போலயே. ஷோ, அதை மறந்துட்டேன் பாருங்க. இதையும் ஆளுக்கு பாதி குடிக்க சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு கொடுத்தோன்னே தான் நான் குடிக்கணுமா? ஆஹா, அப்படியா? ஏன் நீங்க குடிச்சதை நாங்க குடிக்க கூடாதோ? இல்லைங்க, அக்கா மதனி எல்லாருமே நீங்க குடிச்சோன்னே தான் நான் குடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. 2 பேரும் ஈக்குவல் தான். யார் வேணா ஃபர்ஸ்ட் குடிக்கலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதனால நான் சொல்றேன், நீ குடி. ஏங்க, அது வந்து நீ குடிமில்ல, குடிச்சிட்டு மிச்சத்தை என்ன கொடு, நான் குடிக்கேன். சரி. போதும் போதும், மேடம் குடிச்சதை நாங்க குடிக்க வேணாமா? இப்போ நான் குடிக்கிறேன். இல்ல, பல பிரச்சனையை தாண்டி இந்த கல்யாணம் நடந்தது. ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், இது அரேஞ்ச் மேரேஜா யாரும் வேணா நினைக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை கோயிலில் பார்த்த அந்த செகண்டே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மற்றவங்களுக்குலாம் இது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உன்னை பார்த்தோடனே பிடிச்சிருச்சு தெரியுமா? நெசந்தான் இல்ல, இன்னைக்கு வழக்கமா இல்லாம ஸ்பெஷல் அழகா தெரியுறியே. எப்போதும் குதிரைவால் போட்டிருப்ப, இன்னைக்கு தலைவாரி பூ வச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. அக்கா தான் பின்னி போட்டுட்டு போன்னு சொன்னாங்க. நைஸ் லுக். எனக்கு ஆரம்பத்துல உங்க மேல நிறைய பயம் இருந்துச்சு. ஆனா இப்போ சரியான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கோன்னு தோணுது. அது நீ இப்போ சொல்லக்கூடாது. என் கூட வாழ்ந்து
என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சொல்லு சரியா? ம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ எப்போதும் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி இருக்கலாம். யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை மாத்திக்க வேணாம். அடுத்தவங்க சொல்றாங்களேன்னு இந்த காலில் விழுவுறது அது இதுன்னு எதுவும் நீ செய்ய வேணாம். உனக்கு முல்லையா எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு. ஓகே? தேங்க்ஸ்